இப்போ நம்ம இருக்கிற சின்ன கிராமத்துக்கு பேர் சாத்தனூர் அப்படின்னு பேர். இந்த சாத்தனூர் ஆடுதுறையிலேருந்து கொஞ்சம் தென்கிழக்காக வரணும். ஆடுதுறை அப்படிங்கிறது கும்பகோணம் மயிலாடுதுறை ரோட்லேயே இருக்கிற ஒரு பெரிய ஊர் ஆடுதுறை. அந்த ஆடுதுறையிலேருந்து சாத்தனூர் அப்படிங்கிறது தென்கிழக்காக வந்தால் இருக்குது. ஸோ இந்த சாத்தனூர் திருமூல நாயனாருடைய அவதாரத்தலம். இது திருமூலர் ஒரு பெரிய யோகி. அவர் தான் திருமந்திரம் அப்படிங்கிற பாடலை 3000 வருஷம் இருந்து எழுதியிருக்காரு. வருஷத்துக்கு ஒன்றா இருந்து எழுதியிருக்காரு. ஒரு சித்த புருஷரும் கூட. அந்த சித்தர் பிறந்த ஊர் தான் இந்த சாத்தனூர். ஏன்னா அவருடைய இயற்பெயர் சாத்தன். அந்த சாத்தனாக இருந்தவர் அவர் பல அருள் பெற்று பல சித்து வேலைகள்லாம் புரிந்து கடைசியில் அவர் மூலன் அப்படிங்கிற ஒரு இடையனுடைய உடம்புல பூந்துக்கிறாரு சில விஷயங்களுக்காக. அப்புறம் அதுலேயே அவர் இருக்க வேண்டியதாக போகுது. அப்போ தான் அந்த மூலன்கிறவன் திருமூலர் ஆயிடுறாரு. அதனால தான் சாத்தன் திருமூலர் ஆகி அந்த திருமூலர் அருளியது தான் திருமந்திரம். அவர் அப்புறம் போய் திருவாவடுதுறை இருக்குது, இங்கே தான் பக்கத்தில் இருக்குது அந்த கோவில். திருவாவடுதுறையில் அவர் போயிட்டு வருஷத்துக்கு ஒன்றா அங்கே தான் பாடியிருக்காரு. அவருடைய சந்நிதி அந்த கோயிலில் மேற்கு மூலையில் இருக்குது, இன்னும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் அவர் திருமூலரை பற்றி சேக்கிழார் பாடி. இது அவருடைய கோவில், அவர் பிறந்த ஊரை அவருக்கு வச்சுருக்காங்க. இந்த சாத்தனூருங்கிறது அது மட்டும் இல்லை, சின்ன கிராமமாக இருந்தால் கூட இந்த சாத்தனூரில் 3 சிவன் கோயில் இருக்குது. பெரிய சிவன் கோயில் இருக்குது. அதில் 1 தேவார வைப்புத்தலம், 2 பெருமாள் கோயில் இருக்குது. அஃப்கோர்ஸ் சாத்தனார் அவருடைய கோவில் இது. ஐயனார் கோயில் ஒரு 3 நாள் இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய குளம், எல்லா பக்கமும் 2-3 குளங்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பில் இருக்குது இந்த சாத்தனூர். ஸோ இந்த சாத்தனூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 5 கோயில்களை பார்க்கலாம். 3 சிவன் கோயில், 2 பெருமாள் கோயில். லைக் ஐ செட், அந்த ஒரு சிவன் கோயில் சித்தேஸ்வரர் கோயில்னு கேட்கணும். அந்த சித்தேஸ்வரர் கோயில் ஊருக்கு நடுவுலேயே இருக்குது, அந்த கிராமத்துக்கு நடுவுலேயே இருக்குது. அந்த சித்தேஸ்வரர் கோயில் தேவாரத்துலேயே இருக்கிற ஒரு வைப்புத்தலம். ஸோ அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வாங்க, சாத்தனூருக்கு திருமூலருடைய அருளை பெறலாம். சரி, நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். என்கிட்ட ஒரு அன்பர் கேட்டிருந்தார், ஏன் நீங்கள் சாமியை காட்டலை அப்படின்ட்டு. நான் அதுக்கு அவர் பதில் சொல்கிறேன். இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், சாமியை காட்டுறது தெரிஞ்சால் எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மூலவரை ஃபோட்டோ பிடிக்கிறதோ வீடியோ பிடிக்கிறதோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு தெரில, தொட்டு இருக்கிற ஒரு வழக்கம் அது. பல கோயில்களில் அந்த மாதிரி தட்டியே வச்சுருக்காங்க. வச்சா கேமராவை பறிமுதல் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் அதை காமிக்கிறது நம்ம நோக்கம் இல்லை. காமிச்சா நல்லா தான் இருக்கும். பட் அந்த கோயில் எங்கே இருக்குது, அதோட வெளிப்புறம் எப்படி இருக்குது, நல்ல நிலைமையில் இருக்கா இல்லையா, அது எப்படி வரலாம், அந்த மாதிரி செஞ்சு பழைய கோயில்களுக்கு அன்பர்களை வர வைக்கிறது அதுதான் என்னுடைய முதல் நோக்கம். அதனால் அந்த நோக்கத்தை நான் போடுற வீடியோ சர்வ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அந்த நோக்கம் நிறைவேறலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இருக்கிறது தான் சாத்தனாருடைய பிறப்பு தலமான சாத்தனூரில் இருக்கிற அவருடைய ஒரு கோவில். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.